ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பல்லாவரத்தில் 3 BHK வில்லாமெண்ட் ஃபார் சேல். வில்லாமெண்ட்டா? எப்பா வில்லாவா அபார்ட்மெண்ட்டா? அது நான் வில்லாமெண்ட்டு அப்படின்றீங்களா? இண்டிவிஜுவல் வில்லாவோட எல்லா அட்வான்டேஜஸும் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். நோ காமன் வால், நோ வால் ஷேரிங். அதனால மோர் செக்யூரிட்டி அண்ட் மோர் பிரைவசி. நம்ம ஃப்ளோர்ல நாம மட்டும்தான். லிஃப்ட் ஏறினா நம்ம ஃப்ளோர்ல நாம மட்டும்தான் இறங்குவோம், வேற யாருமே வரமாட்டாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல? ரயில்வே ஸ்டேஷன், GST ரோடு, இந்த சைடு ரேடியல் ரோடு எல்லாமே ரொம்ப பக்கம். வாங்க பார்த்துடலாம் அபார்ட்மெண்ட்டை பத்தி. அதுக்கு முன்னாடி இது போல சென்னை சிட்டிக்குள்ள இருக்க அபார்ட்மெண்ட்ஸ், தனி வீடுகள், பிளாட்ஸ் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. தினமும் ஒவ்வொரு ஏரியாஸ்ல இருக்க புது புது ப்ராப்பர்ட்டிஸ் உங்க பார்வைக்கு வந்துகிட்டே இருக்கும். பல்லாவரம் GST ரோட்ல இருந்து ஷார்ப்பா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல, பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஷார்ப்பா 1 கிலோமீட்டர்ல, பல்லாவரம் ரேடியல் ரோட்டு மேல இருக்கக்கூடிய நம்ம ஜமீன் பல்லாவரத்தில் ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சைட்டுக்கு வெளியே இதோ பாருங்க மளிகை கடை. இது மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு 70 ஃபீட் மட்டும் தள்ளி ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகே, பார்த்துக்கோங்க மெயின் ரோடு. அப்படி ரைட் எடுத்தா இது ஒரு 10 ஃபீட் பேசேஜ். இந்த பேசேஜ் வழியாக போனால் அதோ பாருங்க அபார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு 70 அடி தள்ளி இருக்கு, மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்கு. 70 அடி தள்ளி இருக்கிறதுனால உங்களுக்கு முக்கியமாக பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குங்க. ஏர் பொல்யூஷனும் இல்லை, நாய்ஸ் பொல்யூஷனும் இல்லை. அட் த சேம் டைம் மெயின் ரோட் பக்கத்துலேயே வேற இந்த அபார்ட்மெண்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த அபார்ட்மெண்ட்டில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, தேர்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, பை விச் 3 தனி வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்னு கூட நான் இதை சொல்லலாம். அதனால தான் இதை வில்லாமெண்ட் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணேன். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீடாக போகுது. ஆல்ரெடி இருக்கிற 3 வீடுகளில் ஒரு வீடு சோல்ட் அவுட்டுங்க. தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வித்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் அவைலபிலிட்டி இருக்கு. இங்கே பில்டர் என்ன ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா, இங்கே கேட் அண்ட் கிரில் தராரு. ரைட் சைடில் இந்த வாலில் வீடியோ டோர் ஃபோன் வந்துருது. வீட்டுக்குள்ளே இருக்கவங்க வெளியே யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஆக்சஸ் கொடுத்தாதான் வெளியே இருக்க தேர்ட் பார்ட்டிஸ் உள்ளேயே என்டர் ஆக முடியும். அதுக்கப்புறம் தான் லிஃப்ட்டையோ ஸ்டெப்ஸையோ ஆக்சஸே பண்ண முடியும். நல்லா இருக்குல்ல? எல்லா அபார்ட்மெண்ட்லையும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா இன்னும் நல்லா இருக்கும். சேஃப்டியாக வந்துடும். நம்ம ஃப்ளோர் மேலே ஏற முடியாது. அவங்க வெளியவே யார் வராங்க என்ன ஏதுன்ற ஃபுல் செக்யூரிட்டியும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்புறம் தெஃப்ட்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆக்சஸ் கொடுக்காம அவங்களால எப்படி வர முடியும் நம்ம ஃப்ளோருக்கு? இதான் அட்வான்டேஜிங்க. சரிங்களா? பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்து நல்லா சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க அபார்ட்மெண்ட்டை. நல்லா இருக்குது, லிஃப்ட் வசதி இருக்குது. இதை பாருங்களேன், நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். தேர்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு வித்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் செகண்ட் ஃப்ளோர்லையும் அவைலபிள் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் ஏறி செகண்ட் ஃப்ளோர் வந்து இறங்குனீங்கன்னா இந்த ஃப்ளோருக்கே நீங்கள் தான் ஓனர். இந்த ஃப்ளோரே உங்களோடது, வேறு யாரும் வரப்போகிறது இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த டீக் டோருக்கு சேஃப்டிக்காக ஒரு கிரில் கொடுப்பாங்கல்ல, இந்த கிரில்லையே எஸ்எஸ்ல வித் டீக் ஃப்ரேமோட கொடுத்துருக்காங்க. ஓகே, சேஃப்டி கிரில் வித் டீக்கில். இங்கே மெயின் டோருமே டீக் உள்ள கொடுத்துருக்காங்க. டபுள் டோருங்க, பார்க்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. அந்த ஃபீல் டபுள் டோரில் எப்போவுமே கிடைக்கும். வந்து பாருங்கள், நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஆக்சுவலி மக்களே, கட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வீடு வித்துருச்சு. ஏன்னா லொக்கேஷன் அப்படி. நான் ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள், மவுண்டன் வியூ சூப்பராக இருக்குது. அதை பார்த்தா ஓனர் வாங்கினார் போல இருக்குது. தேர்ட் ஃப்ளோரில் இருக்க ஃப்ளாட் வித்துருச்சு ஆல்ரெடி. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோர்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது. சரியா? ஸோ இப்போ நீங்கள் ஹாலை பார்க்குறீங்க. ஹாலில் ஒரு பெரிய பால்கனி இருக்குது. பால்கனி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரயில்ஸ், ஹேண்ட் ரயில்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. இந்த பால்கனியில் மேலே இங்கே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனு, மேலே உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட்டுக்கு ஒரு லோ ரூஃப்மே கொடுத்துருக்காங்க. ஹால் நல்லா பெருசாக இருக்குங்க உங்களுக்கு. இந்த வாலில் தான் டிவிக்கான ப்ரொவிஷன் வருதுங்க. நீங்கள் ஆப்போசிட் வாலில் உங்களுக்கு சோஃபாக்கான ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஹால் நல்லா பெரிய ஹாலுங்க. ஹால்லேருந்து ஒரு ஓப்பன் ஸ்டைல் கிச்சன் கொடுக்கணுன்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், ஒரு ஐலாண்ட் செட்டப்பில் ஒரு டைனிங் ஏரியா மாதிரி ப்ரொவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டராக கூட தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லா இருக்குது உங்களுக்கு. ஓகே, இங்கே பூஜை ரூம்க்கான செட்டப்பு. பக்கத்தில் இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்தால் சின்ன சின்ன பண்ணக்கூடிய ஆல்ட்ரேஷன்ஸ் சாத்தியம். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள், எல் ஷேப்பில் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மு, 7 ஃபீட்டுக்கு வால் டைல் வந்துடும். ஓகேங்களா? கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியா பால்கனியுமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடுங்க. ஸோ ஹால் பார்த்தாச்சு, பால்கனி, ஹாலில் இருக்கக்கூடிய பால்கனி பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு. கிச்சனில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ஏரியா, பூஜை ரூம் செட்டப்பு, இதோ பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வாங்க, 3 பெட்ரூம் இருக்குது, 3 ரெஸ்ட் ரூம் இருக்குது. வரிசையாக ஒன்று நான் பார்ப்போம். இந்த 3 BHK 3 டாய்லெட் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டோட பில்டப் ஏரியா 1267 ஸ்கொயர் ஃபீட். பெரிய வீடுங்க இது. ஸோ இங்கே ஒரு ஆஃப்செட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் ஒரு பெட்ரூம், லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் அப்படின்ட்டு. இது மாஸ்டர் பெட்ரூம். ஆக்சுவலி மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு பெட்ரூம் பெருசுனால கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அட்டாச்சு ரெஸ்ட் ரூமே இருக்குது. டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் உங்களுக்கு வந்துடுது. ஓகேங்களா மக்களே? ஸோ உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1267 ஸ்கொயர் ஃபீட். இருக்கக்கூடிய 2 ஃப்ளாட்டுமே நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. UDS பார்த்தீங்கன்னா 39% ஆஃப் UDS உங்களுக்கு வந்துடுது. பெஸ்ட் இன் கிளாஸ். ஓகே, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ளாட்டுக்கு ஓனர் இல்லை பாஸ், நீங்கள் ஒரு ஃப்ளோருக்கே ஓனர். திரும்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கிறேன். ஒரு தேர்ட் ஃப்ளோர் ஒருத்தர் வாங்கியிருக்காப்புல,
அவரை தவிர தேர்ட் ஃப்ளோரில் யாரும் இறங்க போகிறதில்ல, அவங்க வீடு சம்மந்தப்பட்டவங்க மட்டும் தான் வரப்போகிறாங்க. ஓகே, ஸோ ஒரு ஃப்ளோருக்கே நீங்கள் ஓனர். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், வீடு நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்குது, முழுக்க ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், வாஸ்து முறைப்படி தான் அமைஞ்சிருக்கு. வேறு என்னங்க வேணும் நமக்கு? நம்மளோட இந்த அபார்ட்மெண்ட்டு டிஃபால்ட்டாக தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வரதுனால ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் அவைலபிளுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காமன் ரெஸ்ட் ரூமுங்க. எப்போவுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை விட டெயில்ஸ்லாம் போடும்போது பெயிண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரூமை இன்னமும் பெருசாக காட்டுங்க. அதான் ஒரு விஷயம். இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, வந்து பாருங்கள். இப்போவே ஒரு வீடு முடிஞ்சு போச்சு, சோல்ட் அவுட், நாட் புக்குடு, ஆக்சுவலி சோல்ட் அவுட் அது. ஓகே, ஸோ 2 ஃப்ளாட் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வில்லாமெண்ட்டை திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறேன், இட்ஸ் நாட் ஆக்சுவலி அன் அபார்ட்மெண்ட், இட்ஸ் ப்ராப்பர் வில்லாமெண்ட். தாராளமாக வந்து பாருங்கள், உங்கள் ரெக்யர்மெண்ட்டை இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணும். நீங்கள் பால்கனியை பார்த்தீங்க, பால்கனி பக்கத்தில் இங்கே ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம். இந்த ஸ்டேஜில் வந்தால் உங்களுக்கு பெயிண்டிங் அண்ட் டெய்ல்ஸ் உங்கள் கஸ்டமைசேஷனில் பில்டர் பண்ணி தருவாப்பில். பட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வரணும், சரியா? இந்த அபார்ட்மெண்ட்டோட விலை என்னன்னு கேட்குறீங்களா? 98.5 lakhs ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இந்த வில்லாமெண்ட்டுக்கு இந்த லொகேஷனில் இந்த பிரைஸ் உண்மையிலே ரீசனபிளான ஒரு பிரைஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா ரேடியல் ரோடு மேலே இருக்க எல்லா ஐடி கம்பெனிஸும் நம்ம வீட்டு மாடியில இருந்து பார்த்தாலே தெரியும். ஏன்னா ரேடியல் ரோடு அவ்வளோ பக்கம், அந்த சைடு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜிஎஸ்டி ரோடு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரேடியல் ரோடு மேலே இருக்க இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் மாடியில இருந்து பார்த்தா தெரியுங்க. நான் காட்டுறேன், இப்போ மாடியில இருந்து பார்க்குறோம், அது தெரியுது பாருங்க, வரிசையா மொத்த ரேடியல் ரோடுமே தெரியுது பாருங்க. நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்திலே உங்களுக்கு வேல்ஸ் யூனிவர்சிட்டி வந்துடும், சரவணா செல்வரத்னம் வந்துடும், எல்லாமே இருக்கக்கூடிய ஏரியாங்க. டோன்ட் மிஸ் இட். இந்த அபார்ட்மெண்ட்ல சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டி, லிஃப்ட், கவர்டு கார் பார்க்கிங், இவி சார்ஜிங் பாயிண்ட் இதெல்லாம் அமெனிட்டிஸாக கொடுக்குறாங்க. பியூட்டிஃபுல்லான மவுண்டன் வியூ, மாடியில் இருந்தோ ஈவன் நம்ம வீட்டு விண்டோ ஓப்பன் பண்ணாலே தெரியும். என்ன கேட்டிங்கன்னா இந்த லொகேஷனுக்காக நீங்கள் வாங்கலாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பாருங்க, பார்த்தா இந்த வீடியோ உங்களை வாங்க வைக்கும். டைரக்ட் பில்டர் கான்டாக்ட் தான் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க, சீக்கிரம் வாங்க. நீங்கள் குரோம்பேட்டு, பல்லாவரம், ஜமீன் பல்லாவரம், ஈவன் ஏர்போர்ட் இன்னும் அரவுண்ட், ஏன்னா ஏர்போர்ட்டே நம்ம சைட்ல இருந்து 3 கிலோமீட்டர் தான். ஏர்போர்ட் இன்னும் அரவுண்ட்ல பார்க்குறவங்க கூட தாராளமாக இந்த அபார்ட்மெண்ட் வந்து பார்க்கலாங்க. டோன்ட் மிஸ் இட் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. இந்த ஜோனில் பார்க்குற எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல பல ப்ராப்பர்ட்டிஸ் வரிசையாக கொண்டு வந்துருக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே டெய்லி அப்டேட்ஸ்க்கு மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ப்ராஜெக்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் GS.